நம்மளோட காம்படிஷன் சீரீஸ்ல இன்னைக்கு நாள் 3. காலையில எந்திரிக்க லேட் ஆயிடுச்சு, அதுக்குள்ள சுல்லுன்னு வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால சன்ஸ்கிரீன் தேய்ச்சிக்கிட்டேன். இவ்வளவு நாளா காம்படிஷன்ல ஸ்குவாட் இல்லைன்னு சொல்லிட்டு க்ரோயிங் சோறானா பரவாயில்ல என்னன்னு போர் அடிக்கிறப்பெல்லாம் எந்திரிச்சு காலைல ஓடிட்டு இருந்தேன். பட் திடீர்னு நேத்து காம்படிஷனை பார்த்து நீ அவங்க கேப்ஷனை பார்க்க மறந்துட்டேடான்னு கேட்டாங்க. பிகாஸ் ஸ்குவாட் இருக்கு போல. அதனால இன்னில இருந்து அடுத்த 3 நாளைக்கு ஆக்டிவ் ரெஸ்ட் டே தான். அப்படியே ஒரு மணி நேரம் வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணேன். போயிட்டு இருக்க கேப்ல சூரிய பகவான் ஒன்று சுட்டுடுவேன் சொல்லிட்டு என் நல் தெரியற அளவுக்கு நிறைய வெயில் அடிச்சா அப்ப ஸ்டாப் பண்ணிப்பேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பிரைமலா மாறலாம்னு சொல்லிட்டு வெறும் பழமும் பாதி தட்டு ரொம்ப அளவுக்கு முட்டை அண்ட் ரொம்ப கை நம்ம ஒரு லட்டு சாப்பிட்டேங்க. சாப்பிட்டு என்னோட மார்னிங் சப்ளிமெண்ட்ஸ், ஹேர் வைட்டமின்ஸ், அஸ்வகந்தா, ஒமேகா 3. இப்போ இந்த ஒரு கேப்சியூல்ல 900 mg இருக்கும். இதே நீங்க சிங்கிள் ஸ்ட்ரென்த் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி 3 எடுக்க வேண்டியதா இருக்கும். ஸோ ட்ரிபிள் ஸ்ட்ரென்த் போறது ஒரு பெட்டர் ஆப்ஷன். அண்ட் நல்ல பிராண்ட் சஜஷனுக்கு யூஎஃபி செக் பண்ணி பாருங்க. லோக்கி 10 போட்டு இன்னும் டிஸ்கவுண்ட்ல வாங்கிக்கோங்க. இன்னைக்கு ட்ரைனிங் இல்ல, அதனால ஏதாவது பண்ணுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணிட்டு இருந்தேன். இது பார்க்க வெண்டைக்காய் செடி மாதிரியே இருக்கு, ஆனா என்னன்னு தெரியல. இது என்ன காணும் உங்களுக்கு தெரிஞ்சா அதை கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் இந்த கொய்யா செடியை வச்சு விட்டமின் சி சஃபிஷியன்ட் பண்ணலான்னு பாக்குறோம். கொய்யாக்கா வரவே மாட்டேங்குது. லஞ்சுக்கு ஃபுல் பிரிஞ்சு சாதம் தான். நீங்க பெவரூஃப்ல பிரியாணி வாங்கினீங்கன்னா இந்த டப்பா உங்களுக்கு இலவசமா வரும். மதியானம் நம்ம கிளைண்ட்ஸ்க்கான ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல அப்டேட் பண்ணி கொடுத்துட்டு ஒரு மணி நேரம் நம்ம உடலை பத்தி எஜுகேஷன் கெயின் பண்ணிட்டு இருந்தேன். ஈவினிங் சூரியன் சோர் வர டைமுக்குள்ள அகைன் ஒரு செட் ஆஃப் வாக்கிங் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சாச்சு. அண்ட் டின்னருக்கு ஓவர் நைட் ஓட் மீல் சாப்பிட்டுட்டு இன்னைக்கு சீக்கிரமாவே கடையை சாத்தியாச்சு. தூங்க போறதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்ச தாத்தா ஒரு பழமொழி சொல்லிட்டு போயிருக்காரு. அது உங்களுக்கும் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். விச் வாழ்க்கை உங்களை சில பல நேரத்துல பாடா போட்டு படுத்தும். அது எல்லாமே உங்களுக்கான ஒரு பாடம் தான். சோ அதை நினைச்சு கதறாம கத்துக்கிட்டு முன்னாடி போனன்பா. நான் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். பை.